எல்லோரும் அமெரிக்காவுக்கு செல்ல ஆசைப்படும் வேளையில் அமெரிக்காவில் நெடுங்காலம் தங்கியிருந்த மூதாட்டி ஒருவர் இந்தியாவிலேயே தனது இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. வாருங்கள் இது குறித்து பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம் பாபட்லா மாவட்டம் சின்னக்கஞ்சாம் மண்டலத்தில் உள்ள சிந்தகும்பாலா கிராமத்தை சேர்ந்தவர் கொண்டிரகுண்டா மகாலட்சுமம்மா. இவர் தனது கணவரின் மரணத்திற்கு பிறகு அமெரிக்காவில் புற்றுநோய் நிபுணராக இருந்த தனது மகன் டாக்டர் புச்சையா சௌத்ரியுடன் அங்கு சென்று வசித்து வந்தார். கடந்த 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவருக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டது. அங்கு சுமார் 18 ஆண்டுகள் அவர் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அவரது மகன் இந்தியாவுக்கு திரும்பி மங்களகிரியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் பணியாற்ற தொடங்கினார். இதைத் தொடர்ந்து மகாலட்சுமம்மாவும் தனது குடும்பத்துடன் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தனது சொந்த கிராமத்தில் குடியேறினார். வயது முதிர்ந்த காலத்தில் தனக்கு அமெரிக்க பாஸ்போர்ட்டோ அல்லது அங்குள்ள வசதிகளோ தேவையில்லை என்றவர் தான் பிறந்த மண்ணிலேயே தனது இறுதி மூச்சை விட வேண்டும் என்றும் உறுதியாக நம்பினார். இதற்காக அவர் தனது அமெரிக்க குடியுரிமையை தானாக முன்வந்து அதிகாரப்பூர்வமாக துறந்தார். இதற்காக இந்திய குடியுரிமை கோரி மீண்டும் ஆன்லைனில் விண்ணப்பித்த அவர் சமீபத்தில் பாபட்லா மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தனது விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலிக்குமாறு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். அப்போது அவர், கலெக்டர் அவர்களே, எனக்கு இப்போது 94 வயதாகிறது. 95ஐ நெருங்கப் போகிறேன். ஒரு இந்திய குடிமகளாக எனது தாய் நாட்டின் மண்ணில் எனது இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்பது மட்டுமே எனது ஒரே ஆசை. நான் இறந்த பிறகு எனது இறுதிச் சடங்குகள் எனது சொந்த கிராமத்திலேயே நடக்க வேண்டும். தயவு செய்து எனக்கு விரைவில் இந்திய குடியுரிமை கிடைக்க உதவுங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அவரது கோரிக்கையை தொடர்ந்து தேவையான சட்ட நடைமுறைகள் முடிக்கப்பட்டு மகாலட்சுமம்மாவுக்கு தற்போது இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 1000 வசதிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் அழகிய தாய்நாட்டிற்கு ஈடாகாது என்பதை ஆந்திர மூதாட்டியின் செயல் உணர்த்தியிருக்கிறது.